சங்கீதம் 118:8. மனுஷன் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். முழு வேதத்திலையும் இந்த வசனம் தான் மிடில் வர்ஸ். 66 புத்தகத்திலையும் 1189 சாப்டர்லையும் மிடில் வேர்ஸ் இதான் வசனம். அதாவது வசனத்தை பிரிக்கும் பொழுது அதில் கூட தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். எழுதினவர்கள் யாரும் அதிகாரம் எழுதலை, வசனம் பிரிக்கலை. நம்முடைய வசதிக்காக அப்பதான் பிரசங்கம் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும்போது ஒரு ஆள் சொல்றதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக தான் அதிகாரங்களும் வசனங்களும் பிற்காலத்தில் பிரிக்கப்பட்டது தான். அப்படி பிரிக்கப்படும் போது கூட சில காரியங்களை தேவன் நமக்கு புரியக்கூடிய ரீதியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். முழு விதத்தையும் மைய வசனம் தான் இந்த வசனம். மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். முழு வேதத்திலையும் மைய அதிகாரம் சங்கீதம் 117 மைய அதிகாரம். சங்கீதம் 118:8 மைய வசனம். அதுக்கு முன்னாடி இருக்கிற சங்கீதம் இருக்கிறதுலையே முழு வேதத்திலேயே சின்ன சாப்டர் 2 வசனம் தான் இருக்கும். இருக்கிறதுலையே 2 வசனம் தான் அந்த சங்கீதம். அதுக்கப்புறம் 118க்கு அடுத்து வரக்கூடிய சங்கீதம் இருக்கிறதுலையே பெரிய சாப்டர் 119, நிறைய வசனங்கள் இருக்கும் இல்லையா. 117 தான் மைய அதிகாரம். விலைக்கு சொல்றேன், 117 மைய அதிகாரம். ஆதியாகமம் 1 சங்கீதம் 116 வரை 594 அதிகாரம் இருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சங்கீதம் 116 வரை 594 அதிகாரம் இருக்கிறது. சங்கீதம் 118 வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வரை 594 அதிகாரம் இருக்கிறது. மையமா இருக்கிறது சங்கீதம் 117. புரியலையா? 594 பிளஸ் ஒரு 594 கூட்டினோம்டா 1188 வரும். கரெக்டு தானே? 1188ல் 118.8 வச்சீங்கன்னா அதுவும் 1188 தான் இல்லையா? கரெக்டு தானே? 1188ல் 1018.8 தான் மைய வசனம். பிரிக்கும் போது கூட தெரியாமல் பிரித்தால் கூட அதில் கூட தேவ ஞானம் வெளிப்பட்டு மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் நம்புகிறது என்றால் உங்களை கூட நம்பக்கூடாது. நீங்களும் மனுஷன்தான். உங்களுக்கு மாம்சமாக இருக்கிற அழிந்து போகிற எந்த ஒரு காரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நித்தியமான காரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் ஒழிந்து போகாது. சுயத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடாது, மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நித்திய தேவன் மேல நம்பிக்கை வைத்தோம் என்றால் உங்களுடைய நித்திய நோக்கங்கள் மாறாமல் நித்தியமான வெற்றியில போய் முடிவீங்க. நான் பிரசங்கம் பண்ற கர்த்தருடைய கிருபை. நான் யார்ட்டையும் சகஜமா, அதாவது நண்பர்கள் மத்தியில் நல்லா பழகி இருக்கிறேன். ஆனால் ஒரு பிரசங்கம் பண்றது, ஒரு சாட்சி சொல்றதெல்லாம் எனக்கு கடினமான காரியம். ஒரு காலத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சர்ச்சில் ரசிக்கப்பட்ட அந்த வருஷத்தில் ஏற்கனவே பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு புது வருஷத்துலையும் வரிசையாக சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்கிறீங்களே இல்லையா, கட்டாயம் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு முதல்ல அப்படி எழுப்பி விடுவார், வரிசையாக சொல்லிகிட்டே போகணும். அப்படியே அந்த ஒரு வருஷம் அந்த நாள் எல்லாரும் சாட்சி சொல்கிற நாள். எனக்கு இந்த வருஷம் வர்ற வரை எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, எல்லாரும் சொல்கிற கவனிச்சே வருவேன். என் சேரில் அவன் அந்த நாள் வரும்பொழுது எனக்கு இந்த வயிறை கலக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம இமயமல சாதனை நிகழ்ச்சி மாதிரி இருக்கும். வேகமாக எந்திரிச்சு என்ன சொன்னே தெரியாமல் பழக்கம் சொல்லி முடிச்சிருவோம். அப்படி இருந்த எண்ணத்தான் கர்த்தர் இன்னைக்கு பிரசங்கியார மாத்தினார். ஏன்னா என் மாம்சத்திலேயோ என்னுடைய அறிவிலோ நம்பிக்கை வைப்பதற்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எதுலையுமே கிடையாது. அதனால வேதம் சொல்லுது, மாம்சத்தில் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது நலம். நலமான காரியம் என்ன? 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். மனுஷன் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே அதுவே நலமான காரியமா இருக்கிறது. அப்ப கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும்.
கர்த்தர் மேல் எப்படி நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று இதே அதிகாரமும் சொல்லுது நமக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அப்படி வேதம் நம்மை நிர்கதியா விடுவது கிடையாது. எப்படி நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். 1ஆம் வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. கர்த்தரை நம்புகிறது என்றால் என்னவென்று வேதம் இங்க சொல்லிட்டு, கர்த்தரை துதியுங்க, அவர் நல்லவர் சொல்லிட்டு, அவருடைய கிருபையை, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் மக்கள், ஆரோன் குடும்பத்தார், கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிற எல்லாரும் சொல்வார்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரேல் மக்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற மரியாதை கொடுக்கிற யாரா இருந்தாலும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வார்களாக. இன்னைக்கு கிருபையை குறித்து பேசும்போது சிலருக்குலாம் கோபம் வருது. அது எப்போ பார்த்தாலும் சதா கிருபை கிருபை கிருபைங்கிறீங்க. கிருபை தான் எல்லாமா? கிருபை தான் எல்லாம். கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வார்களாக சொல்லுது. சில காலம் உள்ளது என்று சொல்வார்களான்னு சொல்லல, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வார்களான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதிக்கணும். துதிக்கணுமா? எதுக்கு துதிக்கணும்? 2 காரணம் சொல்லுது. அவர் நல்லவர், அதனால துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 காரணத்துக்காக தான் கர்த்தரை துதிக்க சொல்லுது. கர்த்தரை துதியுங்கள். ஏன் துதிக்கணும்? அவர் ரொம்ப நல்லவர். அவருடைய கிருபை ஒரு வாழ்நாள் முழுவதும் இருக்குதுன்றது. தமிழ்ல கிருபன் போட்டாங்க, ஆங்கில பைபிள்ல மர்சின்னு போட்டிருக்காங்க. அவருடைய இரக்கம், அவர் இரக்கம் என்றும் உள்ளதுன்னு போட்டிருக்கு. இந்த பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை ஹசேட்டுங்கிற வார்த்தை. ஹசேட், இந்த கிருபை சத்தியம் 7வது வால்யூம் பார்த்துறீங்களா? வாங்கிறீங்களா? பின்னாடி ஒரு எபிரேய வார்த்தை ஒரு 3 எழுத்து இருக்கும். பார்க்கலையா? அந்த சீடியில் மட்டும் எபிரேய வார்த்தை 3 எழுத்து இருக்கும். அதான் ஹசேட். ஹசேட்னா கிருபை. அந்த கிருபைங்கிறது ரிச்சான வார்த்தை. இங்க தமிழ்ல கிருபன் போட்டாங்க, ஆங்கில பைபிள்ல மர்சின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கொடுக்கிற கிருபன் மொழிபெயர்க்கலாம், இரக்கம்னு மொழிபெயர்க்கலாம், அன்புன்னு மொழிபெயர்க்கலாம், லவ்விங் கைண்ட்னஸ் மொழிபெயர்க்கலாம். அதனால NIV பைபிள்ல உங்களுடைய அன்பு என்றும் உள்ளதுன்னு இருக்கும். ஏன்னா அது வர்ணிக்க முடியாத ஒரு பெரிய வார்த்தை இல்லையா? தேவன் வல்லவர், மகத்துவம் உள்ளவர், பராக்கிரம செய்கிறவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார். ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார்? மெய்யாவே என்னவா இருக்கிறார் என்றால் அவர் காருண்யம் உள்ளவரா இருக்கிறார். அதனால லவ்விங் கைண்ட்னஸ்ங்கிற வேர்டு இருக்கு. அவரை பராக்கிரமம் உள்ள தேவன், அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பெரிய தேவன் கருணை உள்ளவராக இருந்தா தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லையா? அவருடைய கருணை இப்படி கூட சொல்லலாம், அவருடைய கருணை என்றும் உள்ளது. எவ்வளவு நாளைக்கு கருணை இருக்கும்? எவ்வளவு கடைசி வரை, பரலோகம் போகிற வரை ஒரு கருணை இருக்கு. இன்னைக்கு ஒரு காரியம் சொல்லி கடைசியில் முடிஞ்சா சொல்லுவேன், நேரம் தான் சொல்லுவேன். நமக்கு நேரம் தான் பிரச்சனை. அந்த எல்லாரும் கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கணும், தெரியுமா? நிக்கணுமா? அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? காமிக்கிறதுல தமிழ்ல, ஆங்கில பைபிள்ல ஜட்மெண்ட் சீட் போட்டிருக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஆசனத்துக்கு முன்பாக நிக்கணும்னு போட்டிருக்கு. அதுனா என்னன்னு நீ காமிப்பேன், முடிஞ்சா காமிப்பேன், நேரம் இருந்தா காமிப்பேன். இது கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இதுக்கு கவுண்டர் பார்ட்டா இருக்கிற புதிய ஏற்பாட்டு வசனம் எபேசியர் போவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2:4 வசனம் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இதுலயே எவ்வளவு வார்த்தை திருப்பி திருப்பி வருது வருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால். இதெல்லாம் நீங்க எபிரேய மொழியில மொழிபெயர்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஹசேட்டுங்கிற வார்த்தை தான் சொல்ல முடியும். முழு வேதத்திலையும் வேணா நான் உங்களுக்கு சவால் வர்றேன். முழு வேதத்தை 66 புத்தகத்தையும் படிச்சு பார்த்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல தேவன் கோபத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார், தண்டனை கொடுப்பதில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்காருன்னு காமிச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன காமிச்சிட்டிங்கன்னா
உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தரேன். 1 லட்சங்க தராட்ட கூட செக் எழுதியாச்சும் கொடுத்துறேன், ஒரு பர்டிகுலர் டேட் போட்டு கொடுத்துறேன். எத்தனை பேர் என்ன போட்டிக்கு வரீங்க? தேவன் கோபத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார், தேவன் தண்டனையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கார். ஒரே ஒரு வசனம் 1189 அதிகாரத்திலையும் நாளைக்கு ஒரே ஒரு வசனம் காமிங்க. ஒரு இடத்துல எங்கேயுமே காமிக்க முடியாது. தேவன் கோபம் உள்ளவராக இருக்கிறாரா? இருக்கிறார், இல்ல சொல்லல. பாவத்தின் மேல் தேவன் கோபம் உள்ளவராக இருக்கிறார். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் தேவன் தான் சொன்னார். ஆனா தேவன் கல்வாரி சிலுவையில் நமக்கு வர வேண்டிய பாவங்கள், ஆக்கினை தீர்ப்புகள், தண்டனை எல்லாவற்றையும் தன் சொந்த குமாரன் மேல அப்படி கொட்டிட்டாருங்க. பாத்திரம் எம்டி. இப்ப அவருக்கு இருக்கிறது கோபம் இல்ல, தண்டனை இல்ல, மிச்ச மீதிதான் இருக்கு. மிச்ச மீதினா என்ன இருக்கு? அன்பு, இரக்கம், தயவு, காருண்யம் மட்டும்தான் இருக்க தவிர இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிற யார் மேலையும் தேவனுடைய கோபமோ தேவனுடைய தண்டனையே கிடையாது. ஏன் இல்ல? ஏன்ட இல்ல பாரு, கொட்டியாச்சு எல்லாமே. கடவுளை அறியாதவனுக்கு இருக்குங்க, நான் நியாய தீர்ப்பின் கீழே தான் இருக்கான். என்னைக்கு சிலுவைக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அன்னைக்கு உங்க வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய காருண்யம் மட்டும்தான் இருக்க தவிர உங்க வாழ்க்கையில வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால சொல்ற தேவனை தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே, தேவனையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரம் செய்தார். திரும்பி திரும்பி அந்த வார்த்தை வருது பாருங்க. அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அப்புறம் சொல்றாரு அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக. கல்வாரியில் இயேசு ஏன் மரித்தார் என்றால் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நம்முடைய வாழ்க்கையை விளங்க செய்வதற்காக கல்வாரியில் மரித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிருபையின் காலம் கிடையாது, கிருபையின் மகா ஐஸ்வர்யமான காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட கிருபை இருந்துச்சு. இது கிருபையின் காலம் கிடையாது, கிருபையினுடைய மகா ஐஸ்வர்யத்தை நாம் விளங்க செய்வதற்காக நமக்காக சிலுவையில் அவர் மரித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சில நேரத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட தண்டனை கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஆக்கினை தீர்ப்பு கொடுத்தாகணும், நீதி செய்தாகணும், நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போது கூட இரக்கம் தான் பிரதானமா இருந்தது தவிர தண்டனை பிரதானமா இல்லை. இஸ்ரேல் மக்களை தண்டிக்கும் போது கூட கர்த்தர் சொல்கிறார், உன்னை எப்படி கைவிடுவேன், நான் எப்படி மறுதளிப்பேன், இருதயம் எனக்குள்ள குழம்புகிறதுனர். மீகால சொல்லுகிறார், அவர் இரக்கம் காமிக்கிற சந்தோஷப்படுகிறான். ஆங்கில பைபிள்ல he delighted to show mercy இருக்கும். இரக்கம் காமிப்பதற்கு பெருமிதம் கொள்ளுகிறார் இருக்கு. கோபம் காமிக்க பெருமிதம் கொள்ளுகிறார் அல்ல, இரக்கம் காமிக்கிறதுக்கு தேவன் பெருமிதம் கொள்ளுகிறார், சந்தோஷம் அடைகிறார். சங்கீதம் 107 வாங்க. சங்கீதம் 107 1ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவரா? இன்னைக்கு நீங்க நல்ல சில சர்ச்செல்லாம் நல்லவர்னு சொல்ல முடியாதுங்க. அது எப்படி நல்லவர்னு எப்படி சொல்றீங்கம்மா? சில நேரத்தில் நல்லவரா இருப்பார், சில நேரத்தில் கோபக்காரராக இருப்பாருங்கிறாங்க. அதாவது கர்த்தர் நல்லவர் என்றால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்றால் அவருடைய வழிகள் நம்மால் ஆராய முடியாத வழிகள், அவருடைய சிந்தனைகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சிந்தனைகள். அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார் என்று நம்ம முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரத்தில் அவர் வியாதியும் கொடுத்து நம்மை சீர்படுத்துவதற்காக அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே அந்த வியாதியை கொடுத்து நம்மை சீர்படுத்துகிறார், ஏனென்றால் நல்லவர். இப்படியும் போதிக்கிறவங்களா இருக்காங்க. அது எப்படி நல்லவராக இருக்க முடியும்? வியாதியை கொடுத்துட்டு. கர்த்தர் வியாதி கொடுக்கிறாரா? சில சொல்றாங்க, சில வழிகள் நம்மால் தேவனுடைய வழிகள் ஆராயப்பட முடியாத வழிகள். நல்லவர் ஏன் நல்லவர்? நம்ம நரகம் போகக்கூடாதுங்கிறதுக்காக, ரட்சிக்கப்பட்டவனுக்கு நரகம் போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வியாதியை கொடுத்து நம்மை சீர்படுத்தி நம்மை பலப்படுத்தி
நல்லவரா இருக்கிறதுனால நம்ம சரிப்படுத்துகிறாருங்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், அவரிடத்தில் எவ்வளவு வேணும், அநீதி இல்லை. யாக்கோபு சொல்லுகிறார், என் சகோதரரே மோசம் போகாதிருங்கள், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது, தீமையான எந்த ஒரு காரியமும் பரத்திலிருந்து இறங்கி வருவது கிடையாது. ஏன்னா நன்மையுடைய சோர்ஸ் அது, தீமை இந்த பூமியில் இருக்கு, அப்படித்தானே? அப்ப பழைய ஏற்பாடு காலத்தில் தேவன் சில நேரத்தில் நியாய தீர்ப்பு கொடுத்தார். நோவாவின் காலத்தில் முழு பூமி அழிச்சார், ஒரு குடும்பத்தை தவிர. ஏன் அப்படி? தேவன் நல்லவரா இருக்கிறார் என்றால் ஏன் தேவன் பூமி அழிக்கணும்? ஏன் அழிக்கணும்? அவர் அழிச்சதுதான் நல்லதே. ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்தில் ஏன்னா மனுக்குலத்தை தேவன் மீட்கணுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகணும், இவனை கொல்றதுனால மீட்பு கிடையாது, ரட்சகர் அனுப்புன்னு சொல்லி ஆதியாகமம் 3 தேவன் சொல்லிட்டார். ரட்சகர் வர வேண்டும் என்றால் மனுக்குலத்துல தான் ரட்சகர் பிறக்கணும். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அவர் முழுக்க முழுக்க பூரண மனுஷனா இருக்கணும். நோவாவின் காலத்துல சில ராட்சசர்கள், இப்ப இந்த ராட்சசர்கள் கிடையாது, சில ராட்சசர்கள் பூமியில் இருந்த சில பெண்களோடு உறவு கொண்டு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் ராட்சச பிள்ளைகள். இப்பெல்லாம் சமயத்தில் நிறைய பெரிய பெரிய எலும்பு கூடலாம் எடுக்கிறாங்கிறாங்க, 8 அடி 10 அடி 15 அடி, எல்லாமே கோலியாத்துடையது கிடையாதுங்க. தலையோடு இருந்துச்சுன்னா அது கோலியாத்து கிடையாது. அன்னைக்கு எனக்கு ஒரு படம் வந்துச்சு, தான் கோலியாத்துடைய படம் சொல்லி தலை இருக்கு. கோலியாத்தோட தலை தனியா, உடம்பு தனியா இருக்குங்க பைபிள்ல. தலையை மட்டும் துண்டா கொண்டு போயிட்டான். தலையோடு இருந்துச்சுன்னா அது கோலியாத்து இல்ல, அது வேற ஆளு. இவங்கெல்லாம் அந்த காலத்துல பிறந்த ராட்சசர்கள். இப்ப இந்த ராட்சசன் இருக்கானா, எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தன் 15 அடி இருக்கானே, அவன் பாவம் வளர்ந்து கட்டவன், அவன் ராட்சசன் கிடையாது. அந்த ராட்சசர்கள் எல்லாரையும் கொண்டு போய் நரகத்தில் அடைத்தார்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு போதிச்சிருக்காத, இயேசு ஏன் நரகம் போனார்னு. அவர் நரகம் போன அவசியமே கிடையாது. நரகம் போய் தான் நம்மை மீட்க வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. கல்வாரி சிலுவையிலே மீட்பின் பணிகள் முடிஞ்சிருச்சு. திரும்ப அப்படி எதுக்கு திரும்ப நரகம் போனார்னு போதிச்சான்? எதுக்கு போனார்ன்ற சில செய்தியை அறிவிப்பதற்காக போனார் இல்லையா? அப்ப அது கூட தேவனுடைய நன்மையும் எவ்வளவு நல்லவரா இருக்கிற காமிக்கிறது அந்த நியாய தீர்ப்புகள் கூட. கீழே வாசிப்போம், சங்கீதம் 107:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்ல கடவர்கள்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்ல கடவர்கள். அப்படி டெய்லி சொல்றீங்களா? ஒரு கஷ்டம் வரும், துன்பம் வரும்போது, வியாதி வரும் பொழுது, உங்களால் மேற்கொள்ளவே முடியாத ஒரு பெரிய பிரச்சனை வரும் பொழுது ஆமா அப்படிங்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்றீங்களா? மீட்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தர் நல்லவர் என்று தெரியும், ஆனா அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்றது கிடையாது. அதாவது இதை நீங்க, அதாவது பிசாசுக்கு நம்முடைய மைண்டை ரீட் பண்ண தெரியாது. அது அந்த அளவுக்கு நல்லதுதான். ஆண்டவருக்கு தான் மைண்டை ரீட் பண்ண தெரியுங்க, பிசாசுக்கு மைண்டை ரீட் பண்ண தெரியாது. உங்க வாயை திறந்து ஒரு கஷ்டத்தின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில், ஒரு தோல்வியின் நேரத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது நீங்க சொல்லக்கூடாதுன்னு பிசாசு நினைக்கிறாங்க. நீங்க கர்த்தர் நல்லவர், இரக்கம் என்றும் உள்ளதுன்னு சொல்லுகிற வர உங்க வாழ்க்கைக்குள்ள அவன் கால் வரவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய ஸ்டாண்டர்ட் விட்டு கீழே தரக்குறையா வாழ்ந்துட்டீங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் நல்லவர், இந்த நேரத்திலும் கர்த்தருடைய இரக்கம் என்றும் உள்ளதுன்னு சொல்லாம குற்ற உணர்வுலையும் தாழ்வு மனப்பான்மையிலையும் அவமானத்திலையும் வாழ வேண்டும்னு பிசாசு நினைக்கிறான். ஆனா அந்த நேரத்தில் நான் தோல்வி அடைஞ்சால் கூட, நான் தவறு செஞ்சா கூட கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளதுன்னு சொன்னீங்கன்னா பிசாசு கால் எடுத்துருவான். ஏன் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான் என்றால், தோல்வி அடைஞ்ச நேரத்தில் தான் கட்டாயம் சொல்லணுங்க. தோல்வி அடைஞ்ச நேரத்தில், தவறுன நேரத்தில் தான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ரட்சிக்கப்பட்ட ஒன்று வாயை திறந்து சொல்லணும். சொல்றீங்களா? ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருது, என்ன சிஸ்டர் உங்களை நினைச்சாவே ரொம்ப எனக்கு கவலையா இருக்கு சிஸ்டர், கர்த்தர் நல்லவர் பிரதர், அவர் கிருபை, அப்படி சொல்லணும்.
எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. அதுக்கு விசுவாசி தேவையில்லை. கஷ்டம் வரும், துன்பம் வரும் பொழுது அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதுன்னு வாயை திறந்து சொல்லணும். சொல்றீங்களா? சொல்றீங்களா இல்லையா? இப்போ உங்களை சொல்ல வைக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 136, சங்கீதம் 136ல 26 வசனம் இருக்கு. நான் முதல் பகுதி நான் வாசிப்பேன், ரெண்டாவது பகுதி நீங்க வாசிக்கணும். நான் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று மீட்கப்பட்டீங்களா? பார்ப்போம். நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது பகுதி நீங்க வாசி. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்பினவரை துதியுங்கள், பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், பகலில் ஆன சூரியனை படைத்தவரை துதியுங்கள், இரவில் ஆன சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், எகிப்தியருடைய தலைச்சான்களை சங்கரித்தவரை துதியுங்கள். இதுவரைக்கும் 9 வசனம் வர நல்லா தான் இருக்கு. அதை படைச்சார், இதை படைச்சார், சூரியனை படைச்சார், சந்திரனை படைச்சார், அற்புதம் செஞ்சார், அதிசயம் செஞ்சார், எல்லாம் நல்லா தான் இருக்கு. அவர் கிருபை என்றும் உள்ளது, கேட்க நல்லா இருக்கு. எகிப்தில் இருக்க மூத்த பிள்ளையை கொண்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கும் போது கொஞ்சம் நெருடலா இருக்கு. அப்படித்தானே? கர்த்தர் நல்லவர்னா ஏன் மூத்த பிள்ளையை போய் கொள்றாரு? தேடி தேடி பிடிச்சு கொண்டாரு. எல்லாரும் வீட்லையும் மூத்த பிள்ளை செத்து போச்சு. அப்போ அவர் நல்லவரா? நல்லவராங்க நீங்க? அவர் நல்லவர் தான். கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. தன்னுடைய ஜனங்கள் பல ஆண்டுகளாக எகிப்துல அடிமைத்தனத்தில் இருக்காங்க. உடன்படிக்கையின் மக்கள். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், உன்னை பயக்கிறவனை நான் பயப்பேன், உன்னை ஒருத்தர் எதிர்த்தானா அழிஞ்சே போவானார். இது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்க. உங்களை ஒருத்தன் ஏதாவது எதிர்த்தானா ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்களேங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சத்துருக்குவே ஆசீர்வதினார், அவன் அழிஞ்சு போக கூடாதுன்னாரு. உன்னை எதிர்த்தானா அழிஞ்சிருவான், அதனால அவனை சத்துருவ ஆசீர்வதினார். சபிக்கிறதை அல்லாமல், ஏன்னா அவன் நல்லா இருக்கு, அவனும் ரட்சிக்கப்படணும் கர்த்தர் விரும்புறாருங்க. ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எகிப்துல பல ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருக்காங்க. கர்த்தர் நினைச்சார் என்றால் பார்வோன்ட்ட போகாமையே அவ்வளவு அற்புதங்களை செஞ்சு வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஏன் 10 முறை பார்வோன்ட்ட ஆள் அனுப்புறாரு, என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை போக விடுங்க. ஏன்னா அவனுக்கு உண்மையான தேவனா யாரும் தெரியாது, உயிருள்ள தேவனா யாரும் தெரியாது. அவன் தவளையும் பேனையும் வெட்டிக்கிளியும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அவனுடைய தெய்வங்களுங்க. அந்த 10 வாதைகள் இருக்கு பாத்தீங்களா, 10 வாதைகளும் அவன் கும்பிட்ட தெய்வத்துக்கு எதிராக வந்த வாதைகள். பேனை தெய்வமா கும்பிட்டான். பேனை தெய்வமா கும்பிடுவாங்களா? கும்பிடுவாங்களாங்க. முறுக்க தெய்வமா கும்பிடுறாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு முறுக்கு கடையில் ஒருத்தன் சொல்றான், இதான் சார் சாமிங்கிறான். செய்யும் தொழிலே தெய்வம், எனக்கு சோறு போடுற சாமி இதான் சார்னா. நான் சொன்னேன், அப்போ முறுக்கு நொறுக்கு நொறுங்கிருமப்பான்னு. நான் ஏன்னா சாமி யாருன்னு தெரியலன்னா எல்லாமே சாமியா தான் தெரியும் அவனுக்கு. பேனை கும்பிட்டான், தண்ணியை கும்பிட்டான், விட்டிக்களியை கும்பிட்டான். கர்த்தர் சொன்னார், நீ கும்பிட்ட எதுவுமே உனக்கு தெய்வம் இல்லப்பா, நான் தான் தெய்வம்னு காமிக்கிறக்கான 10 வாதைகள் இல்லையா? அதுல கர்த்தர் நல்லவருங்கிறத காமிக்கிற பெரிய காரியமே அதாங்க. ஏன் மூத்த பிள்ளையை கும்பிட்டான்? மூத்த பிள்ளையே தன் தெய்வம் காப்பாத்து நினைச்சான். அதாவது காலில் கேன்சர் விழுந்திருக்கு, அப்படியே கேன்சர் கால் முழுக்க பரவிடும் போல இருக்கு. டாக்டர் நல்லவரா இருக்கனால காலை கட் பண்ணிட்டாரு. அவர் கட் பண்ணது நல்லது, உயிரோட இருக்கலாம். ஏன் அவ்வளவு வாதைகள் என்றால், அப்பதான் அந்த முழு சந்ததியும் ஒரு காலத்து இன்னைக்கு இல்லாட்டால் இன்னொரு நாளைக்கு உயிருள்ள தேவன் ஒரு இருக்கிறார் என்பதை காமிக்கும். அதுக்காக தான் எகிப்தில தலைச்சான்களை கொண்டவரை துதியுங்கள், ஏன்னா அவர் கிருபை நித்தியமானது, அவனும் ரட்சிக்கப்படணுங்க. அப்படித்தானே? கீழே வாசிப்போம். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும்
அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்த போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனை அவன் சேனையை சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். இது ஏன் இப்படி பண்ணிட்டாரு? நல்ல கவனி. கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் ஏன் செங்கடலை திறந்தார் என்றால், எகிப்தின் சேனை கவிழ்த்து போடுறதுக்காக திறக்கல, இந்த மக்களை வெளியே வர்றதுக்காக தான் திறந்தார். எபிரேயர் 11:29 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் கடந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திய துணிந்து கடந்தான், செத்து போனான். அவன் அப்படி போக விட்டு இருந்தா ரைட்டு. என்ன, இந்த ஜனங்களுக்கென்று தேவன் வைத்திருக்க திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேறணும். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக யாரு நின்னாலும் அவன் அழிஞ்சு போவான். என்ன, அவன் மனுஷனை எதிர்க்கலங்க, தேவனுடைய திட்டத்தை எதிர்க்கிறான். அதனாலதான் அழிஞ்சு போனான். அத்தனை பேசாம நின்று இருந்தானே செத்து போகாம இருப்பான். என்ன, கர்த்தர் இந்த மக்களுக்கு உடன்படிக்கை காப்பாத்தி ஆகணுங்க. கீழே வாசிப்போம். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். சத்தமா சொல்லுங்களேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எமோரியின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கை நின்று நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் இவ்வளவு தூரம் சொல்லணும்? சிம்பிளா மொட்டையா சொல்லிடக்கூடாதா? ஒரே வார்த்தையில நீங்க சங்கீதம் எழுதியிருந்தீங்கன்னா எப்படி சொல்லியிருப்பீங்கன்னா, எல்லாத்தையும் மொத்தமா எழுதி அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இருப்பீங்க. உங்களை எழுத விட்டுருந்தோம்னா அந்த 26 வசனம் இருக்கா, 26 வசனத்தில் இருக்கிறதெல்லாம் மொத்தமா அப்படி கமா போட்டு எழுதி கடைசியில கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இருப்பீங்க. ஏன் ஆவியானவர் ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு முறையும் ஒரு செயலை செய்ய சொல்லிட்டு ஒரு செயலை காமித்து விட்டு அவர் கிருபை என்றும் உள்ளது ஏன் சொல்றார் என்றால், அவருடைய ஒவ்வொரு கிருபையும் அவருடைய ஒவ்வொரு செயலும் கிருபை தான். அவர் ஒரு செயலை காமிக்கிறாரா, அது தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் வரக்கூடிய செயல்கள். ஏன் கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா, மீட்கப்பட்டவர்கள் சொல்ல கடவர்கள் இருக்கு, அப்படித்தானே சொல்லுது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தர் கெட்டவர், அவருடைய நியாய தீர்ப்பு என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுதா? கர்த்தர் கெட்டவராங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், ஒரு கிருபை. பெரிய விஷயங்க இது. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுதும் என் வாயில வர்ற முதல் வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய கிருபை இதில் உண்டாகட்டும். பெருசாலாம் ஒன்றும் ஜெபிக்க மாட்டேன், 1/2 மணி நேரம் 10 மணி நேரம், ஆண்டவரே உம்முடைய கிருபை இதில் உண்டாகட்டும். இந்த அன்னைக்கு கூட ராஜபாளையத்தில் சொன்னேன், நம்ம சகோதரர் மோசஸ் மாரிமுத்து இருக்காரு, தெரியும் இல்லையா? தெரியாதா? எனக்கு அப்புறம் அவரை தான் நீங்க சர்ச்சில் தெரிய முடியும். ஆதியிலிருந்து என் கூடயே வர்றவர் ஒருத்தர் தான், ஆண்டவருக்கு அப்புறம். அவருக்கு ஒரு சண்டே ஸ்டோனில் சண்டே ஆச்சுன்னா செல்ல சைலண்டில் போட்டுருவேன். மதியம் எப்பவுமே அது சண்டே மட்டும் சைலண்டில் நடக்கும். நான் அப்போ தான் டயர்டாக வந்து போய் படுப்போம். கரெக்டாக சில நேரத்தில் எப்படா படுக்கிறோமோ அந்த நேரத்தில் கால் வரும். அதனால் அந்த நேரத்தில் டோட்டல் வைப்ரேஷன் கூட வராது, டோட்டல் சைலண்டில் போட்டுருவேன். ஒரு 4-5 தடவை கூப்பிட்ருக்காரு, எடுக்கல. தற்செயல ஒரு 4:30 மணிக்கு செல்லை எடுத்து பார்த்தேன், ஒரு 4 தடவை ஒரு மிஸ்டு கால் இருந்துச்சு. ஃபோன் பண்ண, பிரதர் என்னன்னு. நான் அவர் பிரதர் வந்து நெகட்டிவ் அவர் வாயிலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையாகவேங்க, பிரதர் பேச மாட்டார், நெகட்டிவாகவும் பேச மாட்டார். ஒரு சாந்த சொருபி அவர். ஸ்டோனில் பயங்கரமாக வேதனை போடுறார், அப்படியே நெல்லிறார். ராஜபாளையம் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தார். நான் ஒன்றும் சொல்லலை, போய் அவருக்கு இந்த இடத்துல கையை வச்சு, ஆண்டவரே அப்படி கிருபையில் உண்டாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வாங்க பிரதர் வெளியே போகட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் மேலே 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கோம். இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள சரியாக போச்சு அவருக்கு.
சில நேரத்தில் நம்ம ஒன்றும் சொல்றது கிடையாது. ஒரு கஷ்டமான நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாம போது, ஆண்டவரே நீர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளன்னு சொல்லும் பொழுது அவருடைய செயல்படுகிற கரம் அதில் உண்டாயிரும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லிட்டே வாங்க. உங்க மனைவிக்கு நீங்க நல்லவரா மாறிடுவீங்க, கணவருக்கு நீங்க நல்லவரா மாறிடுவீங்க. ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றேன். மனைவிக்கு நீங்க நல்லவரா மாறிடுவீங்க, கணவருக்கு நல்லவரா மாறிடுவீங்க. அவர் இரக்கமன்றி என்றும் உள்ளதுன்னு சொல்ல சொல்ல பிள்ளைகளுக்கு இரக்கம் காமிப்போம். ரோட்ல போகும்போது சில நேரத்தில் எனக்கு அதிகமாக கோபம் வரும், அதுலேயும் இரக்கம் உண்டாகும். இதை புரிய புரிய இதனுடைய செயல்பாடுகளுடைய தாக்கம் வாழ்க்கையில் வருதுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. எவ்வளவு நாளைக்கு உள்ளது? என்றைக்கு உள்ளதுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிருக்கலாம், ஒரு தவறு செய்திருக்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தவறை இன்னும் நீங்க சிந்திச்சு சிந்திச்சு அப்படி யோசிச்சு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் சிந்திங்க, ஆண்டவரே நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த பாவம் என்றும் உள்ளது கிடையாது, இந்த குற்ற உணர்வு என்றும் உள்ளது கிடையாது. ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அப்படி சொல்லி பாருங்க. அன்னைக்கெல்லாம் சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை இன்னும் நினைச்சு வேதனைப்படுறாங்க. பாஸ்டர் என்ன செய்ய, என்ன எனக்கு வேதனையா இருக்குன்னா, கர்த்தருடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டு ரிலாக்ஸா வாழுங்க. நீங்க கர்த்தருடைய கிருபை தெரியல என்றால் தண்டனையின் உணர்வும் பாவ உணர்வு தாங்க மனதுக்குள்ள இருக்கும். அதனாலதான் இந்த சத்தியத்தை கேட்க கூடாதுங்கறக்கா பிசாசு எவ்வளவு தூரம் எதிர்க்கணுமோ அவ்வளவு தூரம் நம்ம எதிர்க்கிறான். தாவீது தெரியுமா? சில வசனம் காமிக்கிற முக்கியமான ஒரு காரியத்தை கொண்டு போறேன், கவனிச்சே வருவோம். தாவீது தேவனுக்கு பிரியமானவன் தேவனே சொன்னார், எனக்கு பிரியமான ஆள் சொன்னார். தேவன் எல்லார் மேலும் நேசிக்கிறாரா? எல்லாரையும் நேசிக்கிறாரா? தேவன் எல்லார் மேலும் பிரியமா இருக்கிறாரா? கிடையாது, கிடையாது. தேவன் எல்லார் மேலையும் அன்பா இருக்கிறார், ஆனா சிலர் மேலதான் பிரியமா இருக்கிறார். பிரியமா இருக்கிறது வேற, அன்பா இருக்கிறது வேற. நம்ம 10 பிள்ளைகள் இருந்தாலும் 10 பிள்ளைகள் மேல அன்பா இருப்போம், ஆனா சில பிள்ளைகள் நமக்கு பிடிக்கும். அப்படித்தானே? 15வது வால்யூமே 14வது வால்யூமே கேளுங்க. யூ ஆர் ஸ்டார்ஸ்ங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பேன், கேட்கலையா? அதெல்லாம் சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமா செய்யும் பொழுது நேசிக்கிறது மட்டுமல்ல, தேவன் பிரியமா இருப்பார். அப்படியே அப்படிப்பட்ட கேரக்டர் தான் தாவீது. தாவீது ஆடு மேய்க்கிறாங்க. ஆடு மேய்க்கு தேவனுடைய கிருபையினால் அப்படி நிறைஞ்ச ஒரு மனுஷன். சங்கீதம் 23 சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான், தாழ்ச்சி அடைய என் ஜீவனுள்ள நாளெல்லாம், கடைசி வசனம், நன்மையும் கிருபை என்னை தொடரும். ஆங்கில பைபிள்ல குட்னஸ் அண்ட் மெர்சி தொடரும், நன்மையும் தொடரும், இரக்கமும் தொடரும். அதனால என்ன பிரயோஜனம்? உயிருள்ள நாளெல்லாம் ஒரு ஆலயத்தில் இருப்பேன். அவருடைய ஆலயத்தில் நான் தங்கிறதுக்கு பிரதானமான காரியமே என்ன? அவருடைய நன்மையும் அவருடைய இரக்கம் தான். தேவ சமூகத்தில் வர்றவங்க நம்ம நல்லவராக இருக்கனால தேவ சமூகத்துக்குள்ள வரல, அவர் நல்லவர், அவருடைய இரக்கம் இருக்கு. இது என்றும் உள்ளருக்கு நினைக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமா இருக்கும். தாவீது எழுதின முதல் சங்கீதம், அதாவது உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம், ராஜாவானதுக்கு அப்புறம் பாடின முதல் சங்கீதம். பெரிய கொயர் வைக்கிறான். கொயர் வைக்கும்போது கூட அவங்களுக்கெல்லாம் பாடக்கூடியவர்கள், இந்த கொயர் லீடர்ஸ்லாம் பாட்டை எழுதி கொடுத்து அந்த பாட்டில் இந்த வார்த்தை மையமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. சங்கீதம் 1 நாளாக வருவாங்க. எப்பொழுதுமே தேவனுடைய இரக்கம் தாங்க. யாராச்சும் கஷ்டப்படும் பொழுது, யாராவது துன்பப்படும் பொழுது அவங்களுக்கு வேணும், பட்டாதான் தெரியும் அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்றீங்களா? பட்டாத்தான் புத்தி வரும்னா இரக்கம் காமிக்கலன்னு அர்த்தம். புரியலையா? இரக்கம் தான் முக்கியம். 1 நாளாகமம் 25 எடுப்போம். முதல்ல 1 நாளாகமம் 25. மேலும் சுரமண்டலங்களாலும் தம்பூர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எகுத்தூர் என்பவர்களின் குமாரன் சிலரை, 3 பேர் வரிசையா வருதா? ஆசாப், ஏமான்,
எகுத்தூன். ஆசாப் என்றால் டுகெதர் அர்த்தம். டுகெதர் ஆசாப் என்றால். ஹேமான் என்றால் ஃபெய்த்ஃபுல் அர்த்தம். இதான் ஸ்டாண்டர்டான, இதான் ஒண்ணுது. உங்க ஈஸ்பாட் ஒன்று போட்டு கொடுத்த பார்த்தீங்களா, அதிலே இது இருக்கும். ஆசாப் என்றால் டுகெதர், ஹேமான் என்றால் ஃபெய்த்ஃபுல். ஜெகுத்தன் எகுத்தூன் என்றால் பிரேஸ் அர்த்தம், துதின் அர்த்தம். அப்படியே சேர்ந்து எழுதணும்னா God gathers faithful one to praise him. தேவன் உண்மையுள்ளவர்களை தனக்காக சேர்த்து அவரை துதிக்கும்படியாக செய்கிறார். God gathers the faithful to praise him. அவரை துதிப்பதற்கு உண்மையானவர்களை தேவன் தன் பக்கம் சேர்க்கிறார். எதுக்கு சேர்க்கிறார் என்றால், உண்மையானவர் என்றால் அவருடைய உண்மைத்தன்மையை சார்ந்திருக்கிறவன். 1:16 சிம்பிளான காரியம் எது நான் பேசுறது, ஆனா வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை பிரயோஜனமான ஒரு காரியத்தை தான் எடுத்து சொல்றேன். 1:16 இதான் தாவீது கட்டி கொடுத்த பாட்டு. நீங்க வீட்டிலேயே ஃபுல்லா படிங்க. அது 34ஆம் வசனம் வாசிக்கிறேன். முதல்ல 6ஆம் 7ஆம் வசனம் வாசிட்டே 37ஆம் வசனம் வாசிக்கிறேன். வாசிகள் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரியை உதவும் நியமிக்கப்பட்டார்களா? அப்படி ஆரம்பித்த அந்நாளில்தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பினிடத்திலும் அவன் சகோதரத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. கர்த்தரை துதிக்கும்படியா ஒரு பாட்டு எழுதி கொடுக்கிறான். அந்த பாட்டுல மையமா 34ஆம் வசனம், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஏன் ஆவியானவர் திரும்ப திரும்ப ஏன் எம்பசஸ் பண்றாரு இது ஒரு வார்த்தையை? வாயில் இருக்க வேண்டிய பிரதானமான ஒரு காரியம் எப்பொழுதுமே கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுதும் ஆண்டவருடைய கிருபை என்றும். கிருபைன்னா சப்ளை பண்ணுங்க. இந்த பிரச்சனைக்கு மேலாக உடைய கிருபை பெருசு ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இதுல எனக்கு தேவையான பராமரிப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படித்தான் நான் ஒவ்வொரு மாசத்தையும் சந்திக்கிறேன். நீங்க எப்படி சந்திக்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் இந்த மாசம் நீங்க நல்லவர், போன மாசம் நல்லவர். நம்ம சொல்லாட்டா நல்லவர் இல்லையா? சொன்னாலும் சொல்லாட்டா நல்லவர் தான். ஆனா மீட்கப்பட்டவர்கள் சொல்ல கடவர்கள். கர்த்தர் அக்டோபர் மாசம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை அக்டோபர் மாசம் உள்ளது. இதை வாயில சொல்லி பாருங்க, வெற்றி எளிதா இருக்கும். 41ஆம் வசனம், இவரோடு கூட ஏமானையும் எகிப்தோனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்க. ஏன் இந்த வார்த்தை திருப்ப திருப்ப சொல்றாங்கன்னா, இது ஆவியானது எழுத வைக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு வார்த்தை. இன்னும் 2 வசனம் வாசிக்க. 2 நாளாகவும் எடுப்போம். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்தில் சாலமன் பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டி டெடிகேட் பண்ணி பாடுறதற்கு பாடல்களை நியமிக்கிறான். அவர்கள் என்ன பாடினார்கள் என்று 12ஆம் வசனம் சொல்லுது. ஆசாப், ஏமான், இந்த கேட்டகரி தான் வரும். ஆசாப், ஏமான், எகுத்தூன். தேவன் உண்மையுள்ளவர்களை தன்னை துதிக்கும்படியாக ஏற்படுத்துகிறார். ஆசாப், ஏமான், எகுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவருடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரையும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமித்து பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து சோத்தரித்து பாடினார்கள். ஆசாரிகள் பரிசுத்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாய தேவாலய மேகத்தால் நிரப்பப்பட்டது. இதை பாடம் உடனே மொட்டையா சொல்லியிருக்கலாம், அவர்கள் ஏகோபித்து பாடினார்கள் சொல்லியிருக்கலாம். ஏன் வேர்டை கர்த்தர் மென்ஷன் பண்றார் என்றால் அது முக்கியம். வாயில வரக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது பாடின உடனே கர்த்தருடைய வீடாகிய தேவாலய மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரிகள் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய ஆலயத்தை, கர்த்தருடைய மகிமைங்கிற ஒரு பெரிய விஷயம். கர்த்தருடைய மகிமை இருக்கும் பொழுது அந்த இடத்துல அசுத்தாவியல் இருக்காது. கர்த்தருடைய மகிமை இருக்கும் பொழுது சுகமளிக்கிற வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும்.
ரொம்ப பேர் கேட்குறாங்க, ஆதியில இருந்த அந்த அற்புதம் இன்னைக்கு திருச்சபையில் நடக்கலை. ஏன் ஆதியில் நடந்த அற்புதம் இன்னைக்கு திருச்சபையில் நடக்கலை என்றால், ஆதி திருச்சபையிலே கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய கிருபையை புகழ்ந்து பாடினார்கள். இன்னைக்கு பாடலை, பாட்டுக்கு மட்டும் வச்சிருக்காங்க, பிரசங்கத்துக்கு வேற வச்சுக்கிட்டாங்க. எபேசியர் 1 சொல்றாரு இல்லையா, அவருடைய கிருபையின் புகழ்ச்சிக்கு தக்கதாகங்கிறார். அப்போ ஆதி திருச்சபையில் கிருபையை பெருசா பாடினதுனால நிழல் பட்டு சுகமானா. இன்னைக்கு கிருபை கிடையாதுங்க மக்களுக்கு. மக்களுக்கு வந்து நிபந்தனை தான் அதிகமாயிருச்சு. நீ சுகமானா இதை செய்யணும், கர்த்தரோட அற்புதத்தை பெறனா இப்படி செய்ய நினைக்கும் பொழுது கிருபை வராது. உங்களால் சில காரியம் செய்ய முடியலையா, சில காரியம் உங்களால் சுகமாக்க முடியலையா, விடுதலை பெற முடியலையா, அந்த தொழிலா இருக்கலாம், அந்த திருமணமா இருக்கலாம், அந்த வியாதியா இருக்கலாம், ஆண்டவரே எங்களை நாங்கள் எவ்வளவே முயற்சி எடுத்துட்டு பார்த்துட்டோம் ஆண்டவரே, எங்களால் முடியாத ஆண்டவரே, உங்களுடைய கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரன்னு சொன்னீங்கன்னா தேவ தயவு உண்டாயிரும். ஆலங்குடியில் நம்ம சர்ச் ஒன்று இருக்கு. அந்த சர்ச்சில் ஒரு விவசாயி இருக்குன்னு ஒரு இடத்துல சொன்னேன், அந்த சம்மங்கி பூ இருக்கு இல்லையா, வெள்ளை கலர் பூ, அந்த பூ விவசாயம் பண்ணியிருக்கிற அந்த ஏரியா முழுக்க பண்ணியிருக்காங்க. எல்லா தோட்டத்திலையும் பூச்சி வந்து சம்மங்கி பூங்கியே அந்த ஏரியாவில் அழிஞ்சு போச்சு. இந்த சத்தியங்களை எடுத்து போதிக்கிறாங்க சர்ச்சில். அவங்க போதிச்சினோடனே ஒரு விவசாயி அதை அப்படியே குழந்தை உள்ளமாக ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் போய் ஒத்த செடியாக பார்த்து கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதான்னு டெய்லி சொல்லியிருக்கிறாருங்க. டெய்லி 2000 ரூபா பூ பறிக்கிறாரு. 2000 ரூபா. கவர்மெண்ட் வேலை போனால் கூட 60,000 சம்பாதிக்க முடியாது. என்ன பாஸ்டர் என்ன உரம் போடுறாரு? உரம் போடலைங்க, கிருபை போடுறாரு. நம்ம உரம் போடுறதுலைங்க நாத்து நிறல்னா இருக்கும், எளிமைங்க. அன்னைக்கு அதை பார்த்தேன். அன்னைக்கு இந்த குற்றாலத்தில் அவங்க மீட்டிங் வரும்போது நான் தான் போனேன். அந்த பிரதரை பார்த்து சந்தோஷப்பட்டேன். வெற்றிங்கிறது ரொம்ப எளிமை. தேவ மகிமை வந்துடும், தேவ பிரசன்னம் அந்த இடத்துல வந்துருங்க. புரியலையா? எவ்வளவு உங்களால் மேற்கொள்ள முடியாத காரியம் வரும்போதெல்லாம் வாயை திறந்து பாடுற பாட்டு கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. 2 நாளாக வருவோம். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம். இந்த சாப்டர் பல இடத்துல பார்த்துருக்கோம். துதி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உண்மைதான், துதிக்கணும், கட்டாயம் துதிக்கணுமா? துதிக்கும் போது வெற்றி ஏற்படும். எதை கொண்டு துதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான். பெரிய பாட்டுல எழுத வேணாம், சின்ன பாட்டா போதும். கர்த்தர் நல்லவர், அவளை பாட்டு பாடுங்க வாயை திறந்து. போன வாரம் சொன்ன, செவ்வாய்க்கிழமை சொன்னோம் இல்லையா, என்ன செய்வது என்று தெரியாத இருக்கும் பொழுது என்ன செய்வது. சில நேரத்தில் என்ன செய்வதுன்னு தெரியல பாஸ்டர், என்ன செய்யணும்னு தெரியலையே, என்ன செய்யறது பாஸ்டர்? இப்ப சொல்றேன். என்ன செய்வது என்று தெரியாத போது என்ன செய்வது, அது அப்படியே இந்த சாப்டர்ல இருக்கும். வாசிக்கிறேன் 1ஆம் வசனத்திலிருந்து. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனிற்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோட கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். சில நேரத்தில் சில சவால்கள் நம்மால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு. கடன் பிரச்சனையா இருக்கலாம், இந்த கடன்லாம் நம்மளால் அடைக்க முடியுமான்னு இருக்கலாம். 1 லட்சம் 2 லட்சம்னா சில பிரச்சனை இல்லை, சிலருக்குலாம் 20 லட்சம்லாம் இருக்கு. எப்படி அடைப்போம்னு கனவு கண்டா கூட தெரியல. சிலருக்கு வியாதி பிரச்சனையா இருக்கு, என்ன செய்வதுன்னு தெரியலையே. என்னுடைய பலத்தை காட்டிலும் பிரச்சனையுடைய பலம் அதிகமா இருக்கு. அப்ப என்ன செய்வது? அப்படிப்பட்ட சம்பவம் தான் இது. ஒரு சின்ன ராஜா, யூதாங்கிற ஒரு சின்ன கோத்திரம், அந்த சின்ன கோத்திரத்துக்கு விரோதமாக 3 பெரிய ராஜ்யங்கள் எழும்பி நிற்கும் பொழுது யோசபாத்துங்கிற ராஜா என்ன செய்வதென்று தெரியாத பொழுது என்ன செஞ்சான்னு வேதம் காமிக்குது. கீழே வாசிப்போம். எப்படி செய்யணும்னு சொல்றேங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவங்க உபவாசத்தை சரியா ரெஸ்பாண்ட் பண்றான். பிரச்சனை வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது கர்த்தரை விட்டு விலகலை. உடனே என்ன செய்யறான்? கர்த்தரை தேடுறாங்க. கஷ்டம் வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது சர்ச்சுக்கு வரது நிப்பாட்டக்கூடாதுங்க. சிலர்லாம் கஷ்டம் வந்து துன்பம் வந்துச்சுன்னா சர்ச்சுக்கு வரது நிப்பாட்டிடுவாங்க.
வெளியே வர்றதுக்கு வழியே இல்லாம போயிடும். என்ன செய்வேன்னு தெரியல. அவன் செஞ்ச முதல் காரியம் என்ன? முதல் காரியம் தேவ சமூகத்தை தேடினாங்க. அவன் தேடும் பொழுது 3 காரியத்தை ஜெபிக்கிறான். அவன் வாயில 3 பிரதானமான காரியம் வாயிலிருந்து வருதுங்க. அந்த 3 தான் வாயில எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது வரணும். சீக்கிரம் தான் ஜெபத்துக்கு அடுத்து தான் போறோம். முதல் காரியம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 4 வாசிக்கிறேன். அப்படி யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்திற்கு நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்கக்கூடாது. வாயில வர்ற முதல் காரியம், பிரச்சனை பெருசா நிற்கும் பொழுது, உங்களால் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நிற்கும் பொழுது கர்த்தரை பெருசா பாருங்க. முதல் காரியம், பிரச்சனையை பெருசா பார்த்து சிந்திக்கும் பொழுது அதையே யோசிக்காம, இந்த பிரச்சனையை பார்க்கலாம் ஆண்டவரை, நீ பெரியவர் ஆண்டவரை, உமக்கு முன்பாக அந்த பிரச்சனை ஒண்ணுமே கிடையாதுங்கிறத பெருசா பாருங்க. முதல் காரியம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 4 வாசிக்கிறேன். அப்படி யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்திற்கு நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்கக்கூடாது. வாயில வர்ற முதல் காரியம், பிரச்சனை பெருசா நிற்கும் பொழுது, உங்களால் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நிற்கும் பொழுது கர்த்தரை பெருசா பாருங்க. முதல் காரியம், பிரச்சனையை பெருசா பார்த்து சிந்திக்கும் பொழுது அதையே யோசிக்காம, இந்த பிரச்சனையை பார்க்கலாம் ஆண்டவரை, நீ பெரியவர் ஆண்டவரை, உமக்கு முன்பாக அந்த பிரச்சனை ஒண்ணுமே கிடையாதுங்கிறத பெருசா பாருங்க. புரியலையாங்க? ஏன் சொல்லி கொடுத்தால, பரமண்டலம் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும். ஆங்கில பைபிள்ல your name shall be magnified இருக்கும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் செய்கிற முதல் காரியம் என்ன? தேவனை உயர்த்தி பார்க்கணும். பிரச்சனையை பெருசா நினைக்காம, இந்த பிரச்சனையை காட்டிலும் தேவனே நீர் பெரியவர், உம்மால் செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம், வாயில வர்ற முதல் காரியம் தான் இருக்கணும். புரியலையா? எளிமையான காரியம் சொல்லித்தாரங்க. 2வது காரியம் 7ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரைத்துவிட்டு, இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையாங்கிறான். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்துறான். இந்த தேசத்தை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கலையா? அடுத்தவன் பறிக்க வரானே என்று தேவனோட வாக்கு தத்தங்களை ரிமைண்ட் பண்றான். ஜெபம் பண்ண போகும்பொழுது தேவன், ஆண்டவர் நீ பெரியவர் ஆண்டவர் சொல்லிட்டு அவருடைய வாக்கு தத்தங்களை அவருக்கு நினைப்பூட்ட வேண்டும். ஏன் பாஸ்டர் அவருக்கு தெரியாதா? அவர் மறந்துடுவாரா? ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நினைப்பூட்டும் பொழுதும் அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில பழிப்பதற்கு குமாரன் கிரயம் கொடுத்ததோட மனசுல வரும். வாக்கு தத்தம் சும்மா கிடையாதுங்க. வாக்கு தத்தம் கிரயத்தின் அடிப்படையில் தான் வாக்கு தத்தம் உண்டாயிருக்கிறது. புரியலையா? அன்னைக்கு ஆபிரகாமுடைய வாக்கு தத்தம் ஆட்டுக்குட்டியின் அடிப்படையில் வந்தது. நீங்க வாக்கு தத்தம் கிளைம் பண்ணும் பொழுதெல்லாம் பிதாவுடைய இருதயம் சந்தோஷப்படுது. ஏன் சந்தோஷப்படுவது? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறீங்க. புரியலையா? ஆண்டவரே குமாரன் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அது தருவேன் சொல்லியிருக்கிறேன், என் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வேன் சொல்லியிருக்கீங்க. இந்த கஷ்டத்தை துன்பத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் அல்ல ஆண்டவரே, ஆனா என் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி வேணும்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் குழந்தை மாதிரி ஜெபிக்கிறதுங்க. இதெல்லாம் ரொம்ப அப்படி ரொம்ப நய வசனிப்போடலாம் ஜெபிக்க வேண்டியதில்லை. எளிமையா போங்க, தேவனை பெருசா பாருங்க, வாக்கு தத்தங்களை தேவனிடத்துல நினைப்பூட்டுங்க. 2வது காரியம். 3வது காரியம்
12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று அதான் டைட்டில் போட்டேன். என்ன செய்வதென்று தெரியாத இருக்கும் பொழுது என்ன செய்வது? அதை கேட்கிறான். நாங்கள் என்ன நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே. அதான் 3வது காரியம். பிரச்சனையே நோக்கி கொண்டில்லாமல் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருந்தீர்கள் என்றால் தேவன் செயல்பட ஆரம்பிப்பார். சமயத்தை கவலையை குறித்து பேசுறோம் இல்லையா? கவலைப்படும் பொழுது நம்முடைய கரம் அதில் விழும். எப்பப்பெல்லாம் கவலைப்படுகிறோமோ மனித கரங்கள் விழும். அதனால தான் காட்டு புஷ்பங்களையும் காட்டு புறாக்களையும் காட்டு பறவைகளையும் பார்க்க சொன்னார். அதெல்லாம் காற்றில் வாழ்றது. புரியலையா? அதில் மனித கரம் பட்டுச்சுன்னா செத்து போயிடும். ஒரு பிரச்சனை இல்லை, போராட்டத்தில் மனித கரம் பட்டுச்சுன்னா அழிஞ்சிடும். கவலைப்படாம கத்தாவின் நல்லவர் கிருபை என்று பொழுது அவர் கரம் படும் பொழுது அது சக்சஸ் ஆரம்பிச்சிடும் இல்லையா? கத்தரை பாடுறாங்க. பெரியவர்கள் முதற்கொண்டு சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு கத்தரை பார்க்குறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம். யூத கோத்திரத்தார் அனைவரும் அவருடைய குழந்தைகளும் அவருடைய பெண்ஜாதிகளும் அவருடைய குமாரனுடைய கூட கத்தருக்கு முன்பாக சின்ன பிள்ளைகள் மோக்கொண்டு நிற்கிறாங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருந்த மத்தானியன் குமாரனாகிய ஏயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரர் யாகாசிகள் என்னும் ஆசாவின் புத்திரரில் ஒருவனாகிய லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாய் யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கலங்க வேணாம். கர்த்தர் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணியாச்சு. உடன்படிக்கை உறுதிப்படுத்தியாச்சு. உடன்படிக்கை பேசுறான். ஆபிரகாம்னு பேசும்போது உடன்படிக்கை நினைவுபடுத்துறான். கர்த்தர் சொன்னார், உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை முழுவதும் நான் யுத்தம் பண்ற உடன்படிக்கை. நான் யுத்தம் பண்றேன். கலங்க வேணாம், கவலைப்பட வேணாம். கர்த்தரை துதிக்கிறதுக்கு பின்னாடி ஆர்மியை ஏற்படுத்துறான் இல்லையா? சம்பவம் தெரியும் இல்லையா? 17ஆம் வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்கள் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். முதல் செய்ய வேண்டிய காரியம், முதல் காரியம், தரித்து நின்று கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள். ஆங்கிலத்தில் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சீ இருக்கும். உறுதியா நில்லுங்க. உறுதியா நின்று இயேசுவை பாருங்க. அவர் செய்த மகத்துவங்களை பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். எல்லாம் படிக்க நேரம் இல்லை. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து 19-18 வாசிட்டு வருவேன். அப்படி கவனிப்போம். அப்படி யோசபாத் தரைமட்டம் முகங்குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்திரின் புத்திரலும் கோராகிரின் புத்திரலும் இருந்த லேவியர்கள் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவா வனாந்திரத்தில் போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். 2020 விஷன் தெரியுமா? 2020 தெரியுமாங்க? அப்படின்னா என்ன? கண் பார்வை. 2020 இருந்துச்சுன்னா தெளிவான பார்வை. இதான் 2 நாளாகமும் 2020. இது இந்த வசனம் வாச்ச வசனம் 2020 என்ன சொல்றாரு? கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவர் தீர்க்கதரிசியில் நம்புங்கள், அப்பொழுது. ஏன் தீர்க்கதரிசின்னா சும்மா தீர்க்கதரிசி சொல்றாங்கல்ல, அன்னைக்கு தீர்க்கதரிசி வாயில தான் கர்த்தரோட வார்த்தை வந்துச்சு. சிம்பிளா கர்த்தரை நம்புங்க, அவரோட வார்த்தையை நம்புங்க, அப்பொழுது வெற்றி பெறுவீர்கள். கீழே வாசிப்போம்.
பின்பு அவன் ஜனங்களுடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாட்டை கரெக்டா வைக்கிறான். இந்த பாட்டு பாடினாதான் வெற்றி வரும்னு அவனுக்கு தெரியுது. என்ன, கர்த்தரை நம்பணும்னா அவனுக்கு கிருபையை நம்புறோம். கர்த்தரை எப்படி நம்ப முடியும்? கிருபையை தான் நம்ப முடியும். கர்த்தரை பாடவும் என்ன பாட்டு சொல்றான்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அடுத்த வசனம், அவர்கள் பாடி 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 துதி செய்ய கரெக்டா பாட்ட ஆரம்பிச்சோன்னு அங்கே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அங்க 3 பேரும் அவனுக்குள்ள மோதிட்டாங்க. நம்ம மனதுல மோதக்கூடாது, நம்ம தூர்வாரிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே தனியா உட்காந்து தூர்வாரி போர் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. தனியா உட்காந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது செய்யாம கர்த்தரை துதியுங்கள் நல்லவர்னா யுத்தம் நடக்க வேண்டிய இடத்துல நடந்துடும். பிசாசு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வரும் பொழுது நடுகாலில் நின்று, இல்லாட்ட ஓரமான காலில் கூட நின்று கூட, பாஸ் நடுகாலில் தான் நிற்கமான்னு கேட்பாங்க, ஓரமாக கூட நிற்கலாம். ஓரமாக நின்று கர்த்தர் நல்லவர், அவர் துதியுங்கன்னு சொல்லும் பொழுது பிசாசு மண்டலத்தில் குழப்பம் ஏற்பட்டுருங்க. அதாவது இது நாடறிந்த உண்மை. பில்லி சுனியை வைக்கிறான் பார்த்தீங்களா? பில்லி சுனியை வைக்கிறவன் விசுவாசிகளுக்கு வைக்க மாட்டாங்க. அதாவது சரியான ஆள்னா வைக்க மாட்டான், பேக்குன்னா வைப்பான். அது அவனுக்கு ஒன்றும் தெரியாதன்னு அர்த்தம். சரியான ஆள்னா வைக்க மாட்டான். ஏன்னா அங்கே போனால் அவன் கர்த்தரை துதிச்சான்னா அடி இவனுக்கு விழுகும், திரும்பி விழுகும். புரியலையா? பிரச்சனை வந்து போராட்டம் வந்து அசுத்த சக்தியில் ஆதிக்கம் இருந்துச்சுன்னா என்ன கூப்பிடாதீங்க, கர்த்தரை கூப்பிடுங்கள். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடுங்க. அசுத்த ஆவிகளுக்குள்ளே குழப்பம் ஏற்பட்டு அதுக்குள்ளே அடிச்சு கொண்டுக்கிறோம். இந்த சம்பவம் அப்படித்தாங்க நடக்குது. இந்த நேரத்தில் யோசா பார்த்து நினைச்சிருக்கலாம், எனக்கு ராஜாவா இருக்கே பிடிக்கல, நான் ராஜா பதவி ரிசைன் பண்றேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? சிலலாம் கஷ்டம் வந்து நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் போங்க சொல்லியிருக்கலாம். அவன் அப்படி சொல்லலையே. சில கஷ்டம் வந்துச்சு, நான் இங்கே போங்க நான் வரல, அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தரை துதியுங்கள், அதான் பதில். இவங்க சொல்ல பாட ஆரம்பிச்ச பொழுது கரெக்டா, போன வாரம் சொன்னோம் இல்லையா, சரியான நேரத்தில் சரியான காலத்தில் காரியங்களை செய்வதுதான் வெற்றி. எப்படி சரியான நேரத்தில் சரியான காரியம் செய்யறதுக்கு வாயில கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு இதான் சரியான நேரம். ரூத்து சொல்றா, இன்னைக்கு யாருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமான்னு சொல்றா. தயவை பேசிட்டு போயிட்டா அது தற்செயலா கரெக்டான ஆளான இடம். பைபிள் அப்படி தற்செயலாக போவாசுடைய இடம். அவ போவாசை தேடி போலங்க, தேவ தயவை சார்ந்து போனா சந்தித்த ஆள் யார்? சந்தித்தால் போவாஸ். அது தற்செயலான்னு போட்டிருக்கும். ஆங்கில பைபிள்ல ஹேப்பன்ங்கிற வார்த்தை இருக்கும். ஹேப்பன்ங்கிற வார்த்தையில தான் ஹேப்பிங்கிற வார்த்தை வருது. ரொம்ப பேர் வாழ்க்கையில ஹேப்பி இல்ல. ஏன் ஹேப்பி இல்ல? எந்த ஹேப்பன் நடக்கல. ஒரு ஹேப்பன் என்னைக்கு நடந்தா ஹேப்பியா மாறுவீங்க? எப்ப ஹேப்பன் நடக்கும்? தயவை பேசுங்க. தயவை பேசுறவன்னா அங்க யுத்தம் நடந்துருச்சு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்துறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இந்த வசனம் 22 வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் அம்மோன் புத்திரருக்கும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த பின்பு தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கும் விதமாக கை கலந்தார்கள். இது ஆங்கில பைபிள் அந்த கடைசி வார்த்தை ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அந்த தாங்களும் தங்களில் ஒருவருக்கொருவர் அழிக்கத்தக்கதாக கை கலந்தார்கள் இருக்கு இல்லையா? ஆங்கில பைபிள்ல எவ்ரிஒன் ஹெல்ப் டு டெஸ்ட்ராய் ஒன் அனதர் இருக்கும். ஒவ்வொருவனும் ஒருத்தனை அழிப்பதற்கு உதவி செஞ்சான் இருக்கும். புரியலையா? யுத்த களத்தில் இருக்கான், ஒருத்தனை போது அழிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவன் 2 பேர் தான் இருக்கான். 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அழிச்சிட்டான். இப்ப இவங்க 2 பேர் தான் இருக்கான், 3வது ஆள் இல்லை. இப்ப இவனை அழிக்கிறதுக்கு என்ன சொல்றான்னா, இப்ப நான் குத்துவேன், குத்துனவன நீ என்ன குத்தணும்.
இப்படிதான் நடந்திருக்குங்க. அதான் இந்த ஹெல்ப் டு டெஸ்ட்ராய் ஒன் another இருக்கும். ஒருவனை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் உதவி செஞ்சிருக்கான். ஒருத்தனை குத்துன ஒண்ணு அவன் என்ன சொல்றான்னா, அப்ப என்ன குத்த மாட்டியா நீனே, அப்ப அவன் குத்துறான். இப்படித்தான் குத்தி இருக்கான். 2 பேரும் குத்தி செத்து போயிட்டான். எதுக்கு குத்துறோன்னு அவனுக்கே தெரியலங்க, செத்து போயிட்டாங்க. என்ன செய்யணும் தெரியலையா? சிம்பிள் மேட்ரு. கர்த்தாவே நீங்க நல்ல ஒரு ஆண்டவரே, உடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. பாடகர் குழுவை முன்னாடி நிப்பாட்டுறாங்க. யுத்தத்துக்கு இது ஸ்ட்ராட்டஜியே கிடையாதுங்க. யுத்தத்துக்குன்னா ஆயுதங்களை டேங்க நிப்பாட்டணும். அன்னைக்கு சில சொல்லியிருப்பான், யுத்தம்டா, பெரிய சேனடா, பாடக்கூடாதடா, கத்தி எடுக்கணும்டா, அருவாள் எடுக்கணும்டா, பாடுற மடப்பசங்களா பாடாதீங்கடா, கத்தி எடுங்கடான்னு இருப்பான். அங்கே போய் 3ஆவது நாள்ல வெற்றி எடுத்த உடனே, நான் அன்னைக்கே சொன்ன பாத்தியா வெற்றி வந்துடும் அவனே சொல்லுவான். அதனால இவங்க பேச்ச கேட்காதீங்க, வாயை திறந்து என்ன செய்யுங்க, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும். நீங்க போற நேரமும் வெற்றி எடுக்கிற நேரம் ஒண்ணா அமையும். கீழே வாசிப்போம். 24ஆம் வசனம். யூத மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடந்த பிரேதங்களா கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவன் ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட்டு வந்த பொழுது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தங்கள் எடுத்துக்கொண்டு போகாதிருந்தது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினார். பெராக்கா என்றால் ஆசீர்வாதம். பெராக்கான்னா துதி கிடையாது. பெராக்கா என்றால் ஆசீர்வாதம். இப்பதானங்க எபிரேய வார்த்தையெல்லாம் காமிச்சேன். பெராக்கா என்றால் ஆசீர்வாதம். அழுகையின் பள்ளத்தாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கா மாறிச்சு. என்ன பண்ணா? கர்த்தரை துதித்தான், கர்த்தருடைய மகத்துவங்களை துதித்தான். இயேசு பூமியில் இருக்கிறார். பர்ஃபெக்ட் மேன், பூரண புருஷன் அவர் தான். பெரிய சவால் அவருக்கு முன்னாடி நிக்குது. சிலுவைக்கு போனோம், இல்லாட்டா பரலோகத்துக்கு போனோம். ரெண்டு வாய்ப்பு இருக்கு. அந்த பாத்திரம் கையில கொடுக்கப்படுகிற பாத்திரம்னா நம்முடைய பாவம், சாபம், பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனைக்குரிய பாத்திரம் கையில் இருக்கு. அதை குடிக்கலாம், அந்த பாத்திரத்தை குடிக்காம பரலோகம் போயிடலாம். அதெல்லாம் ஜெபிக்கிற இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடும்படி, நீங்க கொடுமானால் என்னுடைய சித்தத்தின்படி நம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்கிறாரு. அவருக்கும் என்ன செய்வதென்று தெரியல, நெருக்கப்படுகிறார். சிலுவைக்கு போறதா பரலோகம் போறதா? பரலோகம் போனா போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவர் பாவமற்றவர் போயிருக்கலாம். ஆனா நம்மையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. கொண்டு போனா சிலுவைக்கு போகணும். இப்ப இயற்கைக்கு அப்பாவோட ஸ்ட்ரென்த் வேணும். என்ன சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்ட்ரென்த் வேணுங்கிறதுக்கு இயேசு ஒரு பாட்டு பாடினார் தெரியுமா? இயேசு ஒரு பாட்டு பாடினாருங்க. என்ன பாட்டு பாடினார்? இந்த பாட்டு தாங்க பாடினாரு. நான் காமிக்கிறேன். சோத்திர பாட்டை பாடினார்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஒளிவ மலைக்கு போகும்போது அவர்கள் சோத்திர பாட்டை பாடினார்கள் என்று. சோத்திர பாட்டுங்கிறது சங்கீதம் 118வது சங்கீதம் சோத்திர பாட்டு. 114 கடைசி என்னென்ன சங்கீதம் சொல்றேன். அவங்க ஒவ்வொரு பஸ்காவிலையும் இந்த 3 பாடல்களும் பாடுறாங்க. சங்கீதம் 115, 116, 117, 118 இந்த 4 சங்கீதமும் ஒவ்வொரு பஸ்காவிலையும் அவர்கள் பாடுறாங்க. குறிப்பா சங்கீதம் 118ங்கிறது சோத்திர பாட்டு. அவர்கள் ஒளிவு மலையில சோத்திர பாட்டை பாடினார்கள் இருக்கு இல்லையா? அது சங்கீதம் 118. சங்கீதம் 118 எடுங்க. உங்களால் மேற்கொள்ள முடியாத காரியம் வரும்போது பிசாசு என்ன சொல்லுவான்னா, உன்னையே நீ சோதிச்சு பார்க்குற நேரமா, உங்களே நீங்க தற்பரிசோதனை பண்ற நேரம். ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? நல்லா இருந்த உனக்கு எதுக்கு இவ்வளவு மூணு எதிரி வர்றான்? அப்படின்னா இவன் வாழ்க்கையில் ஏதோ பாவம் இருக்கு. அந்த பாவத்தை செக் பண்ணி ஜெபம் பண்ணி நீ ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புற நேரமா. இது மனம் திரும்புற நேரம் இல்ல, கர்த்தரை துதித்து பாடுகிற நேரம். யோசபாத்து எல்லாரும் உபவாசம் பண்ணி பாவத்தை அறிக்கை செய்யுங்க சொல்லல, கர்த்தரை தேடி அவருடைய மகத்துவத்தை துதித்து பாடுங்கள்னா வெற்றி வந்ததா? அப்படிதான் வெற்றி வருது. சங்கீதம் 118 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
இதெல்லாம் கடைசியில் இயேசுநாதர் பாடின பாட்டுடைய வரிங்க. சோத்திர பாட்டு, இது பிரதானமான பாட்டு தான். 28, நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன், கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர். இந்த வரிகள் தான் சிலுவைக்கு போவதற்கு அவருக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு. அவருக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது என்றால், உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது நீங்க சந்திக்கிற சவால்களுக்கு பலத்தை கொடுக்கிறது இந்த ஒரு 2 வார்த்தை தான். நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன். எப்படி உயர்த்துவீங்க? கர்த்தர் நல்லவர். சிலுவைக்கு போனீங்கன்னா சிலுவை நமக்கு முடிவு கிடையாது, வெற்றி இருக்கு. நமக்கு வாழ்க்கையில் 1000 சவால்களை சந்தித்தாலும் ஜெயம் ஒன்று உண்டுங்க கட்டாயமா. இருட்டுன்னு ஒன்று வந்தால் கட்டாயம் பகல் ஒன்று இருக்கு. அந்த இருட்டில் எப்படி டீல் பண்றீங்க முக்கியம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க முக்கியம். இருட்டில் புலம்பவும் செய்யலாம், கண்ணீர் வடிக்கவும் செய்யலாம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லலாம். கிருபை எவ்வளவு நாளைக்கு உள்ளது? என்றென்றைக்கு உள்ளது. என்றென்றைக்குன்னா தமிழ் மரணத்துக்கு அப்புறமும். நேற்று ஒரு தம்பி என்ற ஒரு சகோதரர், பாச ஜெபம் பண்ணே, ஆண்டவனுக்கு வசனம் கொடுத்தாரு பாச சொல்லவானாரு. தாராளமாக சொல்லுங்கண்ணே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னார் பாஸ்டர். ரொம்ப அற்புதமான வசனம். சொன்னதை செஞ்சதுக்கு அப்புறம் கைவிட மாட்டார்ப்பான். நான் அப்படித்தானே, செஞ்ச அளவுக்கும் கைவிட மாட்டாரு, செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கைவிட மாட்டார். அவருடைய இரக்கம் என்றென்றும் உள்ளது. என்றென்றும்னா எவ்வளவு தூரம்? சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்போம் பார்த்தீங்களா, அதே உண்டு. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளதென்றால் பரலோகத்துக்கு முன்னாடி போய் நிற்பீங்க பார்த்தீங்களா, அப்பொழுதோட இரக்கம் அப்போ உண்டு. யாக்கோபு சொல்லுகிறார், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படுகிறார். இன்னைக்கு மக்கள் சபையில் மக்களை பயன்படுத்துகிற ஆட்கள், அதாவது பயமுறுத்துகிற ஆட்கள் நிறையா இருக்காங்க. சில வசனங்களை சொல்லி, நீ ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கணும், வெண் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கணும். நல்லா கவனிக்க, வெண் சிங்காசனம் நமக்குரியது கிடையாது. ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் வேற, ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் வேற. வெண் சிங்காசன நியாய தீர்ப்பு அவிசுவாசிகளுக்கு உரியது. வெண் சிங்காசன நியாய தீர்ப்பு விசுவாசிகளுக்கு உரியது கிடையாது. நீங்க நியாயம் தீர்க்கப்பட்டீர்களா? உங்களுக்கு நியாய தீர்ப்பு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. என்னைக்கு சிலுவை விசுவாசிகள் அன்னைக்கு உங்களுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. சில காரியம் சொல்றேன், சில வசனங்கள் உங்களுக்கு விளங்கலன்னா, வேதத்தை படிக்கும்போது சில வசனங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதை வச்சு குழப்பாதீங்க. எந்த வசனம் உங்களுக்கு புரியுதோ அந்த வசனத்தில் உங்களுக்கு விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. புரியாத விட்டுருங்க. புரியலையா? எக்ஸாம் எழுத போறோம், எடுத்த உடனே எது தெரியாத பார்த்து நோண்டக்கூடாது, தெரிஞ்சதும் போயிடும். அப்படித்தானுங்க. முதல்ல எக்ஸாம் எழுதுமே என்ன செய்யணும்? தெரிஞ்சதா எழுதணும். தெரியாத அப்புறம் தெரிஞ்சா பார்ப்போம், இல்லாட்டி விட்டுக்கலாம், பாஸ் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். எடுத்த உடனே பித்தாகரஸ் தேட்டர்னு பார்த்தீங்கன்னா, பித்தாகரஸ் தேட்டரும் ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்னு எழுதி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. தெரிஞ்சதை முதல்ல எழுதுங்க. தெரிஞ்ச சில வசனங்கள் சொல்கிறேன். அதான் நம்முடைய மீட்புங்கிறது நித்தியமானது, பாதுகாப்பானு சொல்லிட்டு 2 வசனங்கள் காமிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா நித்திய ஜீவன் தான், அவ்வளோதான். நித்திய ஜீவன்னா நித்திய ஜீவன். விளங்குறது வேற, சும்மா. நித்திய ஜீவன்னா நித்தியமா இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். சொன்னது யாரு? ஏன் சொன்னார்? அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார் என்று மெய்யாவே மெய்யாவே சொல்றேன். இது யோவான் 5, யோவான் 10, யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்து நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யாரும் உங்களை அவருடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிற அவைகளின் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனால் கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, அவைகள் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒருவனும் என் கையிலிருந்து பிரிக்க முடியாதுங்கிறார். யாருடைய கையில இருக்கும்?
ஏசப்பா கையில் இருக்கும். அப்புறம் ஏசப்பா சொல்றாரு, என் அவைகளை எனக்கு கொடுத்த என் பிதா பெரியவரா இருக்கிறார், அவருடைய கையிலிருந்தும் யாரும் பிரிக்க முடியாதுங்கிறார். இயேசு கைக்குள்ள இருக்கும். இயேசு நல்லா பொத்தி பத்திரமா வச்சுக்கிட்டார். அதுக்கு மேல பிதாவும் கையை அமைக்கிட்டார். இதுல இருந்து தப்பிச்சிருவீங்களா? அவ்வளவு பெரிய கில்லாடியா? இதுக்குள்ள போட்டு அமுக்கி விட்டாரு. நான் வெளியே திமுறனா கூட முடியாது, நீங்க கூட எஸ்கேப் ஆக முடியாதுங்க. அவ்வளவு பாதுகாப்பான ரட்சிப்புங்க. அப்போ ஆண்டவர் மத்தேயு 25 வெள்ளாடு செம்மறியாடுன்னு சொன்னாரே, செம்மறியாடுலாம் வலது பக்கம் வாங்க, வெள்ளாடுலாம் இடது பக்கம் போங்கன்னாரே. நான் வெள்ளாடா செம்மறியாடா? வெள்ளாடுலாம் இடது பக்கம் போங்க, செம்மறியாடெல்லாம் வலது பக்கம். நான் வெள்ளாடா செம்மறியாடா? செம்மறியாடு. செம்மறியாடு தாங்க. நம்மளாம் நான் செம்மறியாடா? செம்மறியாடு தான் இருக்கிறதுலயே புத்தியே இல்லாத ஒரு ஆடுனா செம்மறியாடு தான். உண்மைதானங்க. ஒரு ஆடு தாவி குதிச்சு நான் அத்தனை ஆடு தாவி குதிக்கும். ரட்சிப்புன்னு வரும் பொழுது நம்மளாம் செம்மறியாட்டு கூட்டம் தான். சிலுவையை நம்பினா ரட்சிக்கப்படுவோம் ஆண்டவர் சொல்லிட்டார். நம்புற ஆண்டவரை, புத்தி செம்மறியாடு மாதிரி தான் இருக்க ஆண்டவரை, ஆனா ஆவி நல்ல பிரகாசமா இருக்க ஆண்டவரை. அவ்வளவுதான் ரட்சிப்பு. மூளையை ரொம்ப தீட்டினீங்கன்னா நரகம் போயிருவீங்க. புரியலையா? ரொம்ப சிம்பிளுங்க. அப்போ உங்க சுய புத்திய சாரல, சுய புத்தியை கேன்சல் பண்ணிட்டு நீர் என்ன எனக்கு ரட்சிப்பு உண்டுன்னு சொன்னிட்டு, ரட்சிப்பு உண்டு, எனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னா நித்திய எனக்கு புரியல, புரியாது. ஆவிக்கு புரியுதா? மூளை வந்து செம்மறியாடு மாதிரி தான் இருக்கு நிறைய நேரத்தில். புரியலையாங்க? நிறைய நேரத்தில் எனக்கு அப்படித்தான் இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா எனக்கு பதில் வருது, பதில் எழுதுங்க. அதுல வலது பக்கம் இருக்கிற ஆட்கள் நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு 25 நீதிமான்கள் அவரே சொல்லுவார். இடது பக்கம் நீதிமான்கள் கிடையாது. வலது பக்கம் இருக்கிறவன் நித்திய ஜீவனுக்குள்ள போவான், இடது பக்கம் இருக்கிறவன் நித்திய ஆக்கினைக்குள்ள போயிடுவான். இந்த நியாய தீர்ப்பு எங்கே நடக்கும் என்றால் இதான் வெண் சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு இதைத்தான் வெளிப்படுத்திய விசேஷத்தை சொல்றாங்க. நல்லா கவனிங்க. இந்த நியாய தீர்ப்பு ராப்சருக்கு அப்புறம் நடக்கும். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பு இது இல்லையா? விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கா? பைபிள் இருக்குங்கிறது நீங்க இல்லங்கிறீங்க. நீங்க என்ன பைபிள் எழுதுறீங்க? பைபிள்ல இருக்கு. பைபிள்ல விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கா? இருக்கா இல்லையாங்க? இருக்கு. நான் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையாச்சும் சேர்ந்து சொல்லுங்களேன் இருக்குன்னு. 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சொல்லுதா? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக இருக்கு இல்லையா? ஆங்கில பைபிள்ல the judgment seat of Christ போட்டிருக்கும். நியாயாசனம் தான் ஜட்ஜ்மெண்ட் சீட் போட்டிருக்கும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ரோமர் 8:1 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. வேதம் வந்து கான்ஸ்டன்டானதை மாறி மாறி பேசாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையவே கிடையாது. அப்ப எபிரேயர் 10 அப்படி சொல்லுத பாஸ்டர், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கறதுல இருக்கும் இருக்கா? அது நமக்குரியது கிடையாது. 1.5 மணி நேரம் போதிச்சிருக்கீங்க. அதை நமக்குரியது கிடையாது. அது அந்த மட்டும் விளங்கலைங்களா? அது யாருக்குரியது என்றால் யூத மக்களுக்கு எழுதுறாரு. அதாவது AD 30 இயேசு சிலுவையில் மரிக்கிறார். AD 30 தேவாலயம் தீ வச்சு எரிக்கப்பட்டது AD 70. 30க்கும் 70க்கும் நடுவில் எத்தனை வருஷம் இருக்கு? 40 வருஷம் இருக்கு. அப்பதான் எபிரேயர் 3 சொல்றார், அந்த 40 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் கோபம் விட்டது மாதிரி இந்த 40 வருஷம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். இந்த 40 வருஷத்துல கோபம் ஊட்டாமல் கிறிஸ்து செய்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிங்கிறாரு.
விளங்குனீங்களா? எபிரேய 3 அதான், 3 தீமே அதான். அந்த 40 வருஷமா யாரை வெறுத்தேன்? விசுவாசிக்காதவர்கள் அல்லவா? இப்பொழுது பலி பூர்ண பலியாக கிறிஸ்து சிலுவையில மரித்தாச்சு. மரிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு தேவாலயத்திலே பலி செலுத்த போற? அப்படி தேவாலயத்தில் போய் பலி செலுத்த போன என்றால் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அதனால தான் சொல்றாரு, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தன்னை மறுபடியும் தேவாலயத்தில் போய் அவன் பலி செலுத்தினான்னா அந்த பலி பூர்ணமான பலி இல்லைங்கிற சொல்ற. அதனால இந்த பலி கொண்டு போற. அப்படி கொண்டு போன என்றால் இனி உன்னுடைய பாவங்கள் செலுத்துறதுக்கு வேற பலி இல்லை. ஏன்னா அந்த பலியை நிராகரிச்சிட்ட. இது நமக்கு இல்ல, யூத மக்களுக்குரியது இல்லையா? அந்த அந்த புத்தகத்துடைய பேர் என்ன? எபிரேய புத்தகம்னா யாருக்கு எழுதுனாங்க? எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது. நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆனா யாருக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டது? எபிரேயர்களுக்கு. நம்முடைய முற்புதாக்கள்ங்கிறாரு. உங்க முற்புதாக்கா ஆபிரகாமா, ஈசாக்கா? ஏன் முற்புதா வந்து ஜெயராமே பெரிய இருப்பா தான் முற்புதா? எனக்கு புரியலையா? உங்க முற்புதா ஆபிரகாம், ஈசாக்கா? அது ஆவிக்குரிய ஆட்கள். மாம்சத்துல யாருங்க? மாம்சத்துல வேற ஆளு. யாருக்கு அட்ரஸ் பண்றார்? யூத மக்களுக்கு அட்ரஸ் பண்ணும் பொழுது கடைசி காலத்துல இயேசுமன வெளிப்படுத்தப்பட்டாரு. இவரை நிராகரிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா அந்த பலி கடைசி பூர்ண பலி நிராகரிச்சிட்டீங்க, வேற பலி கிடையாதுங்கிறார். நமக்கு அவரை நிராகரிக்கல. நிராகரிச்சிங்களா? உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அப்ப இங்க நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்க பாஸ்டர். சரீரத்தில் செய்கிற நன்மைக்காவது தியாக இது விசுவாசிகளுக்கு. சரீரத்தில் நாம் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை, தக்க பலனா சரியான பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட. நல்லா கவனிங்க. மூல பாஷையில ஜட்ஜ்மெண்ட்ங்கிற வார்த்தை கிடையாது. இந்த இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சீட் இருக்கு பாத்தீங்களா? ஜட்ஜ்மெண்ட் சீட்டுங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில 3 வார்த்தை தான். கிருமா, கிறிஸ்துஸ், கட்டா கிருமா. இது 3 தான் நியாய தீர்ப்பு. கிறிஸ்துஸ், கிருமா, கட்டா கிருமா. இது 3 வார்த்தை தான். கட்டா கிருமானா காண்டம்னேஷன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. கிருமா, கிறிஸ்துஸ், கட்டா கிருமா. இது 3 தான் நியாய தீர்ப்புக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. புரியுதா இல்லையாங்க? பைபிள் காலேஜோட சொல்லித்தர மாட்டாங்க, சொல்லித்தராங்க, கவனிங்க. இங்கே கிருமாவும் கிடையாது, கிறிஸ்துஸ் கிடையாது, கட்டாவும் கிடையாது, கிருமாவும் கிடையாது. இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பேமாங்கிற வார்த்தை. பேமா, பேமாங்கிற வார்த்தை ரிவார்டு கொடுக்கிற இடம். பேமாங்கிறது ரிவார்டு கொடுக்கிற இடம். நல்லா கவனிங்க. இது எழுதுனது அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிரீக் லிட்ரேச்சர் பக்காவா தெரியும். கிரேக்க லிட்ரேச்சர் மட்டும் இல்ல, கிரேக்க கவிஞர்கள் பாடின பாட்டு கூட அவருக்கு தெரியும். தெரியாது, புரியலையா? ஒரு இடத்துல போய் அத்தேனே பட்டணத்தில் போய் உங்க கிரேக்க பாடகன் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கான். அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம் என்று எழுதினது பைபிள்ல இல்ல. ஒரு கிரேக்க பாடகன் தன்னுடைய லிட்ரேச்சர்ல எழுதினதை எடுத்து அப்படியே எடுத்து அவர் யார் என்றால் அவர் தான் இயேசு, அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம் என்று அப்படியே அதை காஸ்பலா கொண்டு வந்தார். அவர் கிரேக் லிட்ரேச்சர் நல்லா தெரியும். இந்த நியாயாசனம் ஜட்ஜ்மெண்ட் சீட் இருக்கு பாத்தீங்களா? பயன்படுத்தப்பட்ட ஒரே வார்த்தை பேமா, BEMA, பேமா. பேமா என்றால் ரிவார்டு கொடுக்கிற இடம். இந்த பேமா சீட்டு இன்னைக்கும் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பேமா சீட்டு போடப்படுகிறது. எங்கே போடப்படுதா? ஒலிம்பிக்ல போடப்படுகிறது. ஒலிம்பிக்ல போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் நிக்கிறான் பாத்தீங்களா? அதான் பேமா சீட். புரியலையா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவனுக்கு, செகண்ட் பிரைஸ் வாங்கினவனுக்கு, தேர்ட் பிரைஸ் வாங்கினவனுக்கு பரிசு உண்டு. கடைசியில் ஓடுறவனுக்கு மேலே வச்சு கம்ப வச்சு அடிக்க மாட்டாங்க. அடிப்பாங்களா? நீ கடைசியில் ஏன் வந்த, மேலே ஏறா அப்படின்னா தந்தியாக்கார டெய்லி அடி வாங்கிட்டு வருவான். இது அடி வாங்குற இடம் இல்லைங்க, ரிவார்டு கொடுக்கிற இடம். புரியுதா? என்ன அது வந்து கிரேக்க தெய்வம் ஜியாஸ்ங்கிறது தான் கிரேக்க தெய்வம். அவன் கும்புறது கிரேக்க தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது கூட
இந்த பெமாட்டாஸ் ஆஃப் ஜியாஸ்ங்கிறாங்க. பெமாட்டாஸ் என்றால் ஜியாஸுடைய ஆசீர்வாதம் உனக்கு வருவதாகங்கிறான். பெமாட்டாஸ் என்றால் ஆசீர்வாதம் இல்லாட்ட ரிவார்டு கொடுக்கிற இடம். நாம் எல்லோரும் கிறிஸ்துவுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிக்கணும். எதுக்கு நிக்கணும்? குச்சி வச்சு கையை நிக்கிறதுக்குல்ல, எல்லாருக்கும் ரிவார்டு உண்டு. எல்லாருக்குன்னா எல்லாருக்கும். அப்ப பாஸ்டர் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது இருக்கே, தக்க பலனின் இருக்கே. எல்லாமே விளைக்கிறேன், நீங்க உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த தீமைங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில ஒர்த்லெஸ் ஆக்ட், தீமை கிடையாது, ஒர்த்லெஸ் ஆக்ட். அவன் செய்த நன்மையான செயலுக்கோ அவ்வளவு ஒரு வேல்யூ இல்லாத செயலா இருந்தாலும் அவனுக்கு ரிவார்டு உண்டு. விலைக்கு சொல்றேன், ஒரு ஒரு கிறிஸ்டியன் கமிட்டி, கிரேக்க ஸ்காலர்ஸ் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இந்த வசனத்தை அந்த கிறிஸ்துவுடைய நியாயாசனங்கிறத மட்டும் கட் பண்ணி விட்டு ஒரு கிரேக்க ஸ்காலர்ஸ் கூடுற இடத்துல இதை அனுப்பி, கிரேக்க அப்படியே அனுப்பி இதனோட அர்த்தம் எங்களுக்கு எழுதி தரேன்னு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு விளங்காதனால அவங்க எல்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, 2 பேர் மட்டும் சொன்ன மட்டும் எழுதுறேன். எல்லாரும் ரிவார்டு பெறுவார்கள். அந்த பேமாசிட் அவங்க சொல்லவே இல்லை. சொன்னோம்னா ஈஸியா புரிஞ்சுக்குவான் கிரேக்க மக்கள். அதாவது ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் அடிக்கின்ற பார்த்தீங்களா, அவனை மட்டும் எழுதி கிரேக்கில இருந்து எழுதி இதோட அர்த்தம் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி கிரேக்க ஸ்காலர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க சொல்லும்போது எல்லாரும் ரிவார்டு பெறுவார்கள். அவர்கள் செய்தது நல்லதாக இருந்தாலும் வேள்வி இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் ரிவார்டு பெறுவார்கள். இதான் அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட். ரெண்டாவது, இன்னொரு ஆள் சொல்றாரு, அது ஒர்த்தா இருந்தாலும் ஒர்த் இல்லாமல் இருந்தாலும் அவனுக்கு ரிவார்டு கொடுக்கப்படும். இந்த கம்பெனில நான் வேலை செய்ய விரும்புறேங்கிறார் அவரு. அவன் செஞ்சது நல்லா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சரி, அவனுக்கு ரிவார்டு உண்டு, சம்பளம் உண்டு. இந்த இடத்துல நான் வேலை செய்ய விரும்புறேன்னு இன்னொரு ஆள் ரிப்போர்ட் எழுதுறாரு. சில நேரத்தில் நம்ம செய்யற காரியங்கள் அவ்வளவு ஒர்த்தா இருக்காது. நமக்கு ஒர்த்தா தெரியாது, ஆனா பரலோகத்துக்கு ஒர்த்தா தெரியும். புரியலையா? அந்த கம்யூனியல்ல இந்த ஒரு பாட்டு பாடணும், அன்பிலே கலந்து நான் பாட்டு பாடும் இல்லையா, அது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ராமையான ஒருத்தர் எழுதின பாட்டு. அந்த பாட்டு வேலூர்ல ஒரு வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் அடுத்த வீட்டில் ஒரு பிள்ளை சூசைட் பண்ணுவதற்காக கழுத்தில் தூக்கு கயிறு போட்டுருக்கா. இந்த பாட்டை 5 நிமிஷம் கேட்டுட்டு தூக்கு கயிறை விட்டு கீழே இறங்கி ரசிக்கப்பட்டா. இவ அந்த ராமையா சொன்னது எனக்கு, இவ தூக்கல கயிறுல இருந்து இறங்கணும்னு அவ போடல. அவ இந்த சீடி போட்ட பொண்ணுக்கோ அந்த ஆளுக்கோ அது அவளுக்கு ஒர்த்லெஸ். ஆண்டவரோட பாட்டை கேட்கணும்னு போட்டாங்க, ஆனா அது தேவனுடைய பார்வையில ஒர்த்து. உங்களுக்கு ஒர்த்தா இருக்கோ ஒர்த்தா இல்லாமல் இருக்கோ உங்களுக்கு ரிவார்டு உண்டு. அதைத்தான் இங்க சொல்லுது. புரியலையா? தக்க ரிவார்டு உண்டு. இதுல நீங்க மாற்றவே முடியாதுங்க. அதனாலதான் உங்களுடைய கிருபை தேவன் தரும். பயப்படாதீங்க. பரலோகத்துக்கு முன்னாடி நிக்கணுமே, சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கணுமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கட்டாய ரிவார்டு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒர்த்தாச்சு கொஞ்சம் செஞ்சிருக்கீங்களா? ஒர்த்தே இல்லாம செஞ்சா கூட ரிவார்டு உண்டு. எனக்கு சும்மா சொன்னேன், எனக்கு அவ்வளோ ஒரு சுவிசேஷம் சொல்ல தெரியாது பாஸ்டர், ஆண்டவரை நம்புன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னேன் பாஸ்டர், எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தா தெரியலையே. பரலோகத்துக்கு ஒர்த்தா தெரியுது, உங்களுக்கு ரிவார்டு உண்டு. அதைத்தான் இங்க சொல்றாங்க, எல்லாருக்கும் ரிவார்டு உண்டு. புரியலையா? ஏன்னா அவருடைய இரக்கம் அது. இதை வாயை திறந்து சொல்ல சொல்ல தேவனிடத்தில் நெருங்கி வர முடியுங்க. பயமா இருக்கா? சில சர்ச்சில் பயமுறுத்தி நீ கரெக்டா செய்யி செஞ்சாதான் உனக்கு ரிவார்டு உண்டாங்க. அவன் செய்யறதெல்லாம் தப்பா போயிடும். நீங்க மாட்டு செஞ்சுட்டு போங்க. அந்த மத்தேயு 25 சொல்றாரு இல்லையா, அந்த நீதிமான்கள் கேட்கிறாங்க, நாங்க எப்போ ஆண்டவரை நீங்க பசியா இருக்கிறது கண்டோம், எப்போ ஆண்டவரை நீங்க தாகமா இருக்கிறது கண்டோம், எப்போ நான் ஆண்டவரே உங்களுக்கு உணவு கொடுத்தோன்னு கேட்கிறான். இவெல்லாம் கொடுத்துருக்கான், இவன் கொடுத்தது அவனுக்கு தெரியாம கொடுத்துருக்கான். புரியலையா? அதான் நற்கிரியை. நீதிமான்கள் உணர்வில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம நற்கிரியை செய்வீங்க. எல்லாத்துக்கும் ரிவார்டு உண்டு. ஒவ்வொரு கஷ்டம் துன்பங்கள் வேதனை வரும்போது வாயில வர்ற முதல் வார்த்தை என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லிட்டு பாருங்க, அற்புதம் நடக்கும். பிசாசு மன்றத்தில் குழப்பம் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் தெளிவு உண்டாகும். எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.
தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவாகிய தேவனுடைய வாழ்க்கையை செய்திருக்கிற சொல்லி முடியாத, ஆராய முடியாத நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, உயர்த்துகிறோம். வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தையை நான் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்கிறபடி பிதாவே, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜீவ வார்த்தைகள் வாழ்க்கையில் ஜீவனை கொடுக்கிறபடியாம நன்றி, வாழ்வை கொடுக்கிறபடியாம நன்றி செலுத்துகிறோம். சாத்தியமில்லாத காரியங்களை என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி கிடக்கிற நேரத்தில் கர்த்தாவை எண்ணங்கள் அலைபாய விடாமல், கர்த்தாவை நல்லவர், இந்த கிருபை என்றும் உள்ளது வாயை திறந்து உடைய உண்மைத்தன்மை உத்தமத்தை வாயில் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நன்றி. கர்த்தாவை கொள்ளை பொருள்களை சுதந்திரிக்கிற மக்களாக மாற்றுவதற்காக நன்றி. கொள்ளையாகப்படுகிற மக்கள் அல்ல, கொள்ளையிடப்பட்ட பொருள்களை சுதந்திரிக்கிற மக்களாய் மாற்றுவதற்காக நன்றி. எல்லா கணத்தை எல்லா மகிமையும் பிதாவே உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆளுகை செய்யும் அரசாலும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் அருகே மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்களை வீச பண்ணி வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் செழுமையும் கொழுமையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெருக்கத்தையும் கட்டளையிடுவாராக, ஆமென். ஆமென். இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, களித்து பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, களித்து பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுவோம். கர்த்தர் நாம் சந்திக்கிற சவால்களை விட மிகவும் பெரியவர். சவால்களை கண்டு புலம்பி விடாமல் கர்த்தர் நல்லவர் என்பதை தியானித்து பாருங்கள். கர்த்தர் எப்போதும் நல்லவர். அவருடைய கிருபை நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களிலும் என்றும் உள்ளது. அவருடைய மகத்துவத்தை நாம் துதிக்கும் பொழுது மகத்துவமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆமென்.